வெல்கம் மக்களே. வணக்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொன்னாய்ஸ் இயர்ஸ். என்னடா எல்லாம் மஞ்ச சொக்கா போட்டு உண்மையான ரியல் மஞ்ச மாக்கான்ஸாவே ஆயிட்டானுங்கன்னு பார்க்காதீங்க. எல்லாருமே ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ அதனாலதான் சிஎஸ்கே ரிவ்யூ அப்போ மட்டும் ஒரு சிஎஸ்கே ஜெர்சியோட ரிவ்யூ பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ அகைன் ஜெர்சியை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை. மூணாவது ஐபிஎல் 2025 ஓட கிராண்ட், எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க மேட்ச். இதுதான் வெல்கம் மேட்ச் மாதிரி. என்னைக்குமே அந்த ஃபைனல்ஸ் சிஎஸ்கே மும்பை தான் மோதி ஏதாவது ஒரு டீம் ஜெயிக்கும் தோக்கும். அடுத்த இயர் எங்களோட தான் ஆரம்பிப்போம். ஸோ இந்த வருஷம் அந்த மாதிரி இல்லாம ரெண்டு மூணு டீம் ஆடிட்டாங்க. பட் இதுதான் இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் இதான்டா சிஎஸ்கே சினிமா வர்சஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி எம்ஐ மேட்ச் இன்னைக்கு. நம்ம மூணாவது மேட்ச் இந்த அபிஷியலா மூணாவது எங்களோட முதல் மேட்ச் ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது கிறிஷ் அண்ட் மேடி. ஸோ ஸ்ட்ரைட்டா நாம வந்து லெவன்ஸ்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட செக்மெண்ட் வைஸ் செக்மெண்ட்டா நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். நான் மேடி கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ மேடி, நம்மளோட ஃபேவரட் அண்ட் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் 11 வித் பாசிபிள் இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ப்ராபல் 11 வந்து ரச்சின் ரவீந்திரா. இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ரிவியூல சொன்னதுதான். ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த ஃபார்ம்ல வரலன்னா ரச்சின் ரவீந்திரா தான் பேக்கப்பா இருந்திருப்பான். ஸோ இப்போ வந்ததுனால ஐ ஓப்பன் வித் கான்வே அண்ட் ரச்சின் அட் த டாப். ரெண்டு ஃபாரின் ஓப்பனர்ஸ் காம்பினேஷன் 2015 மாதிரி. அண்ட் ருத்ராஜ் வந்து நம்பர் 3 டு ஆங்கர் த இன்னிங்ஸ் அண்ட் தேவைப்பட்டா பேசஸ் அடிக்கவும் தேவைப்படும். அண்ட் திரிபாதி அட் நம்பர் 4, சிவம் துபே அட் நம்பர் 5, நம்பர் 6ல ஜடேஜா, நம்பர் 7ல தோனி, நம்பர் 8ல வந்து அஸ்வின். இன்கேஸ் சாம் கரன் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா சாம் கரன் ஆடுவேன், இல்லையா நூர் அகமத் தான். எனக்கு ஐடியில நூர் அகமத் தான் வேணும் சேப்பக்க. அப்புறம் பேஸ் பவுலிங்க்கு வந்து அன்சுல் கம்போஸ் அண்ட் கலீல் அகமத். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இம்பாக்ட்ஸ் சூப்பர். பத்திரனா மட்டும் தான், வேற யாரும் சான்சஸ் இல்லையா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 11 வேற தான். யாரும் சான்சஸ் இல்லடா. சிஎஸ்கே பத்தி தான் உனக்கு தெரியுமே, ஒரு 13 பேர் தான் இன்ஜுரி ஆனா மட்டும் தான் வேற யாரு, ஏன்னா 14 பேர் நானே கிளம்புற வரைக்கும் அவனுக்கு தான் ஆடுவாங்க. சூப்பர்ரா. சோ இப்போ கிறிஸ், நான் உன்கிட்ட கேட்கிறேன், எம்ஐயோட ப்ராபபிள் 11 அண்ட் பாசிபிள் இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும்? அண்ட் கன்சிடரிங் த கேப்டன்சி சேஞ்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் பும்ராஸ் அவைலபிலிட்டி ஃபார் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நினைக்கிறேன். பட் எப்படின்னு 3 தெரியல. மேட்சஸ். இதெல்லாம் 3 மேட்சஸா சொல்லியிருக்கான். எப்ப இப்பதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொன்னீங்க, நாளைக்கு வந்துடும் நாளானைக்கு வந்துடும் நீங்க, உடம்பு சரியில்லை நீங்க. பாப்போம். இப்போதைக்கு சொல்லு, இந்த மேட்சுக்கான 11 சொல்லு. பாண்டியா உள்ள ஆக்சுவலா. மும்பையோட 11 சொல்றேன். ரோஹித், ரெக்கில்டன், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், தீபக் சகர், ட்ரென் போல்ட், நமன்தீர், அஸ்வினி குமார், அப்புறம் வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர். அஸ்வினி குமாருக்கு பதிலா த கிரேட் அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடினாலும் ஆடலாம், வேற ஆப்ஷன் கிடையாது பாண்டியா இல்லாததால உங்களுக்கு. இம்பாக்ட் சப்பா வந்துட்டு நான் ராபின் மில்ஸ் எடுத்து வருவேன். ஓகே, அப்ப கீப் பண்ண போறது ரெக்கில்டன்ங்கற, கரெக்ட்டா? ரெக்கில்டன் தான் கீப் பண்ணணும். சரி, ஓகே. சோ நான் இப்போ கிருஷ்ணா உன்கிட்ட கேட்கிறேன், சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங் பாயிண்டர்ஸ் சொல்லு. சோ எந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க? சோ இதெல்லாம் பண்ணானா, இந்த செக் பாக்ஸ் எல்லாம் டிக் அடிச்சாங்கன்னா தே மைட் வின் திஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர். சொல்லு. ஓகே. இன்னொன்னு, நான் வந்துட்டு நான் மேடி சொன்ன 11லே எனக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு. நான் கான்வே ஆட மாட்டேன். நான் ஆட மாட்டேன். நான் நியூசிலாந்து டீம்லயே ஹி இஸ் நாட் இன் தி 11. நான் ஒரு சீரியஸான அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்க. கான்வே நான் ஆட மாட்டேன். அண்ட் இன்கேஸ் ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி ஏதாவது வந்தா மட்டும் தான் நான் கான்வே ஆடுவேன். எனக்கு ருத்ராஜ் கைக்வாட் இது வரைக்கும் நல்லா பண்ண பொசிஷன் ஓப்பனிங் தான். ஐ வில் கோ வித் ருத்ராஜ் கைக்வாட். ஏன்னா he needs டைம். ஒரு 10 to 12 பால்ஸ் டைம் வேணும். அது ஒன் டவுன்ல வந்து அந்த டைம் எடுக்க முடியாது. ஓப்பனிங்ல ஒரு சைடு ரச்சின் ரவீந்திரா அடிக்கட்டும், ஒரு சைடு ருத்ராஜ் அந்த ஒரு 10 பால் டைம் எடுத்துக்கலாம். அதனால ருத்து ரச்சின் தான் எனக்கு ஓப்பனிங். அதே மாதிரி திரிபாத்தியோட நல்ல பொசிஷனும் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல ஆடும்போது ஓப்பனிங் அண்ட் ஒன் டவுன் தான். அந்த பொசிஷன்ல தான் திரிபாத்தி நல்லா ஆடுவான். சோ இதுதான் ஓப்பனிங் கூட இல்ல, ஒன் டவுன் தான் நினைக்கிறேன். ஓப்பனிங் கூட இல்ல, ஒன் டவுன் நல்லா ஆடுவான். அதனால திரிபாத்தி நான் தான் ஆடுவேன். என்னோட 11 மட்டும் நான் டக்குன்னு சொல்லிடுறேன், பாத்துக்கோ. ருத்து, ரச்சின், திரிபாத்தி, தூபே, ஜடேஜா, சாம் கரன், தோனி, அஸ்வின், நூர், கலீல் அகமத், பத்திரானா. இம்பாக்ட்ஸ் ஐ வில் கோ வித் தீபக் கூட. இதுல 6-7 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கலீல் அகமத் மட்டும் தான். ஃபாஸ்ட் பவுலர் கலீல் அகமத், பத்திரானா அண்ட் சாம் கரன். அன்சுலுக்கு பதிலா சாம் வந்திருக்கான். அண்ட் இவனுக்கு தீபக் கூட பதிலா தீபக் கூட தான் உள்ள ஆடுவேன். தீபக் கூட தான் நான் உள்ள ஆடுவேன். ஜடேஜா அண்ட் அஸ்வின் அண்ட் நூர் அகமத்
கான்பிடென்டா 12 ஓவர் அவங்களால போட முடியும், அதுல டவுட்டே ஆமா கிடையாது. 8 ஓவர் 100 அகமத், பத்திரானா, சாம் கரன் இவங்க 3 பேர் சேர்ந்து 8 ஓவர் போட்டா போதும். ஓகே, அப்படி ஓகே இதுதான் வரீங்க. என்னோட லெவல். ஓகே, நல்ல சரி. ஐடியா அண்ட் தாட்ஸ் தான். எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. கான்வே வந்து சிஎஸ்கே டிஎன்ஏ கைண்ட் ஆஃப் பிளேயர், ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் ருத்ராஜ் கான்வே காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க ரேப்போவே பயங்கரமா இருக்கும். இப்போ நல்லா ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை கொண்டு வந்து சிஎஸ்கேல ஆட வச்சு ஃபார்ம் கொண்டு வரதான் சிஎஸ்கேட அழகே. மோர் ஓவர் அந்த கோரை வந்து அவங்க விட மாட்டாங்க. எதுக்கு ஃபார்ம்ல இல்லாத பிளேயரை நான் வந்து ஒதுக்கி வைக்கணும், அந்த கான்பிடன்ஸை நான் ஏன் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே டிஎன்ஏல இருக்கவங்க யோசிப்பாங்க. இன்கேஸ் ருத்ராஜுக்கு அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருப்பான் கான்வேன்ற அந்த இதுக்கு. ஸோ கான்வே இல்லாத இன்னொன்னு சீசன் தான் நம்ம பயங்கரமா அடி வாங்கணும். அந்த ஒரு கால் தான் இருக்கா, ஃபார்ம்ல இருக்கானேன்னு சொல்லி ரச்சின் வாட வச்சு கான்வேயோட கான்பிடன்ஸை உடைக்க மாட்டான்னு ஒரு தாட்டு. பட் ப்ராப்ளி சாம் கரனை கொண்டு வரது நல்ல கால் தான். எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. பட் கான்வே இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம், இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, தோனிக்கு இன்னொன்னு பிடிச்சது பவுலிங்கும் போடணும், பேட்டிங்கும் ஆடணும். அல்வி மார்க்கல் கேப்டன் இன்கேஸ் எப்படி இருந்தாலும் அந்த கால் அங்க இருந்தா வரப்போகுது. பிளெமிங்க்கும் ரொம்ப பிடிக்கும். பிளெமிங்க்கும் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு 11 பேர் பவுலிங் போடணும், 11 பேர் பேட்டிங் ஆடணும். அதுதான் சிஎஸ்கேவோட அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால சாம் கரனுக்கு தான் அவங்க போவாங்க, சாம் கரனுக்கு தான் போவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. அதே மாதிரி நான் அப்படியே கான்வே வந்தாலும் நான் கான்வே அண்ட் ருத்ராஜுக்கு ஓப்பனிங் போக சொல்லிட்டு ரச்சினை தான் ஒன் டவுன் ஆட சொல்லுவேன். ருத்ராஜ் ஷுட் பி இந்த ஓப்பனிங், ருத்ராஜ் தான் ஓப்பனிங் ஆடணும். எனக்கு அவனுக்கு அந்த 10 பால் டைம் வேணும். அது ஒன் டவுன்ல எடுக்க முடியாது அந்த டைம். ஸ்டார்டிங்ல அவன் ஓப்பனிங்லேயே வந்து எடுத்துக்க வேண்டியதான். பாப்போம். ஆனா போன சீசன்ல நிறைய ஒன் டவுன் அப்படின்னு எனக்காக, அதனால தான் நான் ஒரு பிரேவ் கால் எடுத்தேன். மேபி அவன் அந்த ட்ரை பண்றானோ பர்சனலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. அது சொல்லிதான், அது அப்படி பண்ணி தான் போன தடவை வேஸ்டா போச்சு. ஒன் டவுன் போய் தேவையெல்லாம் ஒன் டவுன் போய் ஷுட் பி இந்த ஓப்பனிங் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் அவன் அந்த டைம் எடுத்து ஆடுறதால அவன் ஓப்பனிங் தான் ஆடணும். இன்னொன்னு எனக்கு இதுதான், அவங்க 12 ஓவர் ஸ்பின்ல சோக் பண்ணிடுவாங்க, அதுல எந்த டவுட் கிடையாது. இன்னொன்னு அஸ்வின் கேன் பவுல் இன் 17 and 18th 19th ஓவர் கூட அஸ்வினால போட முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓப்பனிங்கும் போட முடியும், டெத் ஓவர்ஸ்லயும் அஸ்வினால போட முடியும் ஒரு 18th and 19th வரைக்கும். நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா பிச்சர்ஸ்லயே he was the only good spinner in South African League. அந்த இதுல சவுத் ஆப்பிரிக்கன் பிரீமியர் லீக்ல SA20ல சூப்பரா பவுலிங் போட்டான். எல்லாரும் அடி வாங்கும் போது அவ்வளவு சின்ன கிரவுண்ட்ஸ்லயே சூப்பரா பவுலிங் போட்டான். இதான் இவங்க பத்திரானா எவ்வளவு அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்றாங்களோ அந்த ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆளுங்க அவ்வளவு இருக்காங்க. இன்கேஸ் தேவைப்பட்டா நீ சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் தீபக் கூட கொண்டு வந்து அவனாலையும் கை சேர்க்க முடியும். ஸோ பத்திரானா அழகா நீ 12th அதுக்கப்புறம் வாடா அந்த 4 ஓவர் அப்படியே கண்டினியூஸா போட்டுக்கோன்னு சொல்லி அப்படி யூஸ் பண்ணலாம். பட் பழைய பத்திரானா வரணுன்றது என்னோட விஷ். பார்ப்போம். ரச்சின் ரவீந்திரா சாம்பியன்ஸ் ட்ராஃபில இந்தியா கூட ஹி பவுல்ட் வெரி வெல். ஃபைனல்ஸ்ல நல்லா தான் பவுலிங் போட்டான். நமக்கு ரச்சின் ரவீந்திரா ஆல்சோ பவுலிங் தவிர 8 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு நம்மளுக்கு. ருத்ராஜ், ராகுல் திரிபாதி, தோனி, இவங்களை தவிர எல்லாருமே பவுலிங் போடுவாங்க. 3 பேர் நல்லா பண்ணாட்டா இங்கிலாந்து சீரீஸ்ல. ஆமா ஆமா ஆமா. அப்படி பார்த்தா இப்போ எனக்குமே இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ரொம்ப வேலிடா தெரியுது நடி. ஏன்னா ருத்ராஜ் நீட் சம் டைம். அது ஃபர்ஸ்ட் இப்போ KL ராகுல் மாதிரி எடுத்த உடனே ஒரு பயங்கர ஜேக் ஃப்ரைசர் மேக்கர் மாதிரி எல்லாம் பயங்கரமா ஸ்விங் பண்ற ஆள் கிடையாது. பட் ஹி வில் டேக் ஹிஸ் டைம். ஒன்ஸ் ஹி செட் இன் டு அந்த பர்டிகுலர் டைம்ல வந்துட்டானா பும்ராவோ எப்படி எவ்வளவு குவாலிட்டி பவுலர்ஸா இருந்தாலுமே ஹி கேன் பிளே ஹிஸ் ஓன் ஷாட்ஸ். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து ருத்து கிட்ட இருக்கிறதுனால ஸோ ஹி மைட் கம் இன் ஓப்பனிங். அண்ட் அந்த சைடு வந்து ரச்சினா அடிச்சாலுமே அண்ட் எனக்கு கான்வே வரக்கூடாதுன்னு சொல்லல. ஈவன் கான்வே வந்து ரச்சினா கூட ஒன் டவுன் கூட வரலாம். ரெண்டுமே நல்ல ஆப்ஷன்ஸ் தான். அண்ட் இப்போ எதுல என்னாலே சீரியஸா சொல்ல முடியல எதுவுமே. சாம் கரன் உள்ள வந்து இப்போ அவன் சொன்ன தீபக் கூட வச்சு அடிக்கலாமா, இல்ல கான்வே வந்து நீ சொன்ன அன்சுல் கம்போஜை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாமா? ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். நல்லாவே நம்ம அந்த பொசிஷன் இல்ல டு டிசைட் எனிதிங் அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஏதாவது டெசிஷன் கான்வே வச்சுதான் ஆடுவாங்க நீ சொன்னதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் லெட் சி எப்படின்னு தெரியல. ஏன்னா நீ இது கொஞ்சம் போயிட்டா மிடில் கொஞ்சம் வீக் ஆகிற மாதிரி இருக்கு மேடி. ஏன்னா நீ அது நல்லா யோசிச்சு பாரு. கான்வே வந்துட்டானா அந்த ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப செட் ஆயிடும், பயங்கரமா செட் ஆயிடும். அதுக்கப்புறம் உனக்கு திரிபாதி, அதுக்கப்புறம் தூபே, அதுக்கப்புறம் தோனி, ஜடேஜா, அஸ்வின். ஈவன் அஸ்வின் கூட நீ வந்து ஜடேஜாக்கு கூட இறக்கி விடும். ஒரு 4th ரவுண்ட் தூபேக்கு அப்புறம் அஸ்வினுக்கு ஒரு பின்ச் ஹிட்டரா கூட இறக்கி விடலாம். அதுக்கப்புறம் ஜடேஜா, தோனி, அப்புறம் டு பி ஃபாலோட் பைன்னு உனக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இது இல்லைன்னா தூபே நடுவில் சீக்கிரமா வந்து ஒரு வேலை லாக் மாத்திக்கிட்டாங்கன்னா சாம் கரன் எந்த அளவுக்கு பேட்டிங்ல ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான், ஒரு 200+ ஸ்கோர்ல போடுறதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஃப்ரஜைலா இருக்கிறவங்க எனக்கு ஃபீல் ஆகுது.
நான் இப்போ வீக்னஸ் வந்து நான் உன்கிட்ட கேட்கறேன், நீ சொல்லு. சிஎஸ்கே இப்போ இந்த இடத்துல எங்க மாட்டிப்பாங்க? ஏதாவது ஒரு வீக் லிங்க் மாதிரி தெரியுதா உனக்கு? பிளேயிங் 11 காம்பினேஷன் தான் மாப்பிள்ள. ஃபர்ஸ்ட் டிஎன் எப்படி போறாங்களா இல்ல ஸ்ட்ரென்த் படி போறாங்களான்றது கம்ப்ளீட்டா இப்பதான் தெரியும். ருத்ராஜோட கால் தான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் யாரா ஒருத்தர் தான் ஆடணும்னு ஐடியலா சொன்னோம். ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொன்னா கான்வே ரச்சின் தான். பட் எமோஷனலா சொல்றேன், 2 பேரும் ஆனா நல்லா இருக்கும். ஏன்னா கான்வே அந்த அளவுக்கு காம்பினேஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேர்ல எந்த காம்பினேஷன் இருந்தாலும் ஓகே எனக்கு. வீக் லிங்க்னு பார்த்தா அந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்சனல் வந்து நம்ம கிட்ட கிடையாது. அந்த தீபக் சஹர் வந்து கிரியேட் பண்ற டென்ட் அந்த பவர் பிளேல அது வந்து இங்க கிடையாது. சி போன சீசனுக்கு நம்ம தோத்தது காரணமே தீபக் சஹர் தான். அந்த பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் வி ஹேட் துஷார் தேஷ்பாண்டே. பட் அந்த அளவுக்கு அந்த பவர் பிளே ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிற ஒரு ஆள் கிடையாது. நமக்கு அது வந்து எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஆல்பி மார்க்கல் காலம், டக்கி போலிங்கர் காலம், அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் பவர் பிளேல போட்டது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எப்பவுமே வி லவ். மக்காய் நெட்னி கூட எடுப்பான். அந்த மாதிரி டைம்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தீபக் சஹர் ஐடியில இருந்தான் ஆஃப்டர் 2018. ஸோ எவ்வளவோ ட்ரை பண்ணோம். 0% வரைக்கும் ட்ரை பண்ணி அவனை எடுக்க முடியல. அவன் இப்ப ஆப்போனன்ட்ல ப்ளூ கலர் ஆடுறப்போ கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு. வேற எதுவும் இல்ல. ஆனா அது இல்ல பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அத தான் நான் சொல்லுவேன் மேடி. அந்த இடத்த ஏன் கலீல் அகமது இன்ஜுரி கண்டிப்பா இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ பட் திங்க் கலீல் தீபக் அகமது சஹர் தீபக் சஹர்ல கலீல் பட் இட்ஸ் டைம் அகமதாவது டு 10 மூவ் மேட்ச் ஆன். ஆடுவான். இவன் ஆட மாட்டான் 10 மேட்ச். அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் டைம் டு மூவ் அது ஆன் மாதிரி ஒண்ணுதான், அது நினைக்கிறேன் மேடி. ஒண்ணுதான் ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ். இட்ஸ் இன்ஜுரி மட்டும்தான் மாப்பிள்ள டிஸ்அட்வான்டேஜ். மத்தபடி தீபக் சஹர் as a பவுலர் அவன் மாதிரி பயங்கரமா பண்ணன ஸ்விங் வந்து இந்த மாடர்ன் டேல பெருசா யாரும் பண்ணி நான் பார்க்கல. அந்த இன்ஜுரி மட்டும்தான் அவனுக்கு பெரிய ப்ராப்ளம். அப்படி இருந்துமே மும்பை பேக் பண்ணிக்காங்கன்னா ஹோப் ஹீல் சர்வ், அதுதான். பட் இன்ஜுரி இல்லைன்னா தீபக் சஹர் வந்து பயங்கர டெட்லியான பவுலர். ஓகே. ஆனா தீபக் சகரோட நேக்கெல்லாம் தலைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இங்கேயும் ருத்ராஜ் தெரியும்ல, அந்த கைக்வாடுக்கும் சென்னை 28 படத்துல வர மாதிரி தான். இப்படி போட்டா அப்படி அவுட் ஆயிடும், அப்படி அவுட் போட்டா அப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அதே தான் நடக்க போகுது இங்கேயும். நம்ம சரி, வம்சாவளியும் எனக்கு ஓகே. வளர்த்துட்டேன். என்னமோ அங்க இருந்து இங்க மாத்துறதும் இங்க தீபக் இருந்து அங்க சகர் ஒரு போறதும். கருப்பு ஆடுன்னு நினைக்கிறேன் பெங்களூர். இது நம்மால் ஒருத்தன் அவன் பிளாக்ல இருக்கணும். செந்தில் பிளாக்ல தீபக் இறங்கி சகரும் செந்தில போடணும். அது தீபக் அதேதான். ஓகே, சகரும் நம்ம இந்த இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். நீங்க ஆஃப் த லேட் ரொம்ப போயிட்டு இருக்கீங்க. நம்ம சிஎஸ்கே விட்டுட்டு கொஞ்சம் எம்ஐக்கு போலாம். எம்ஐயோட ஸ்ட்ராங் என்னென்ன பங்காளி. அவங்க அவங்க வந்தா என்னென்ன இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்வியஸ் சிஎஸ்கேக்கு வெரி பிக் அட்வான்டேஜ். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ மெயினான 2 பிளேயர்ஸ் இல்ல. ஒரு ஹர்திக் பாண்டியா மல்டி டைமென்ஷனல் பிளேயர் அண்ட் பும்ரா தி கோட் அண்ட் லெஜெண்ட் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப் ஃப்ரண்ட். எல்லா ஃபேஸஸ்லையும் போடக்கூடிய ஒரு பவுலர் 2 பேரும் இல்ல. ஆப்வியஸ்லி இட்ஸ் கிரேட் அட்வான்டேஜ். ஸோ நீ சொல்லு, அபார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க ஜெயிக்கலாம்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணலாம்? என்ன கேக்குறியா? இவன் மேடி. அதான் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணனா இப்போ மும்பைக்கு வந்து என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு லைம் லைட்ல இருக்க பவுலர்ஸே கிடையாது. இன் டர்ம்ஸ் இப்போ துஷார் தேஷ்பாண்டே மாதிரி ஒரு ஆளு, ஒரு ப்ரூவன் கமாடிட்டியே கிடையாது. பட் அதுதான் மும்பைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாவே இருந்திருக்கு இது வரைக்கும். பட் அர்ஜுன் டெண்டுல்கர். ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் இல்லவே இல்ல. அர்ஜுன் டெண்டுல்கர் தான் இருக்கான், அஸ்வினி குமார் சின்ன இருக்கான். பட் அஸ்வினி குமார் இல்ல வந்து மேடி, சின்னவர் வருவாரு, வெயிட் பண்ணுங்க. சின்னவரா? சரி, ஓகே. பாவம்டா. சாயினிசையே எப்படிதான் மறைச்சவர் பார்ப்போம். எங்காவது. சாயினிச மறைச்சவர் பால புடிச்சு. ஓகே சரி ஓகே, சரி. நீ சொல்லு சொல்லு. அதுதான் அந்த இடம் கொஞ்சம் வீக் லிங்கா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் மும்பை வந்து முதல் மேட்ச் ஜெயிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால 17 வருஷம், மும்பைக்கு 12 வருஷம் நினைக்கிறேன். 12 வருஷம் ஆச்சு. டாப் ஆர்டர்லயும் பார்த்தோன்னா ரிகல்டன் வந்து கம்ப்ளீட்லி நியூ டு இந்தியன் கண்டிஷன்ஸ், ஏலியன் கண்டிஷன்ஸ். ஸோ குவிண்டன் டிகாக் மாதிரியோ இல்லைன்னா இஷான் கிஷன் மாதிரியோ அவனால பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரியாது. ஸோ அந்த டாப் ஆர்டர் வீக்னஸ் இருக்கு. அண்ட் அவர் வில் ஜாக்ஸ் எடுத்தாரு, தட் டூ ஃபைன். வில் ஜாக்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். அந்த டாப் ஆர்டர்ல நம்ம பெரியப்பா வந்து எப்படி ஆடுவார்னு தெரியாது. அதுதான் ஒரு கால். ஐபிஎல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் ரீசெண்டா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. லாஸ்டா சிஎஸ்கேவோட செஞ்சுரி அடிச்சான், அது வேணா ஒத்துக்கலாம். பட் தட் ஒரு லூசிங் காஸ். அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் அந்த ரிகல்டனை வச்சு எப்படி போகுதுன்றத பார்க்கணும். அண்ட் மற்றபடி வேற எதுவும் இல்ல மாப்பிள்ள. இது ஒண்ணுதான் வீக் லிங்க். அண்ட் பவுலிங்ல வந்து ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒருவேளை தீபக் சருக்கு கால் கை இழுத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 1.5 போல வச்சு தான் ஆடணும், சாண்டர் வச்சு தான் ஆடியும். ஓகே, ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் மேடி. இப்போ அபார்ட் ஃப்ரம் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் ஓகே. அண்ட் வில் ஜாக்ஸ் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பொசிஷன் வந்து திலக் வர்மாவும் அண்ட் ஸ்கையுமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. லெஃப்ட் போனா நான் வருவேன், திலக் வருவான். இல்ல ரோஹித் சர்மா அவுட்னா ஸ்கை வருவான். இந்த காம்பினேஷன் தான் அவங்க போவாங்க அந்த 1-1க்கு. ஸோ அந்த இடத்துல வந்து திரும்ப வேற ஒரு பிளேயர் வில் ஜாக்ஸை விடுவாங்களா எனக்கு தெரியல. இல்ல மைட் பி ஒரு வில்ஜாக்ஸ்லாம் வேற எந்த ஃபாரினர் ஆடுவார்? மைட் பி சாண்ட்னர் இருக்கான். அப்படின்னா இன்னொரு ஃபாஸ்ட் சாண்ட்னரும் பவுலர் இருக்காரு. ஆடுவான்.
ஆமா சாண்ட்னர் ட்ரெண்ட் இருக்கான். போல்ட் ஸ்டன்னர். அண்ட் இல்ல 3 பேர் கூட ஆடலாமே, நிறைய மேட்சஸ் மும்பை 3 ஓவர்சீஸ் வரை ஆடி இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல, ஏன்னா ஆமா, ஸ்லாட் இல்ல அவனுக்கு. நீ ஒரு பிளேயரை உள்ள ஃபோர்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்காக ஆக்சுவலா திலக் காம்பினேஷன் வர்மா அடிவாங்க வில் கூட பி யோசிக்கிறீங்க. காம்பினேஷன் அடிவாங்க. அண்ட் ஆல்சோ வில்ஜாக்ஸ் திலக் வர்மா வில் எடுக்கிறதுக்கு பி எந்திரிச்சு வெரி போய் கையெல்லாம் கொடுத்தாங்க. அதனால வில்ஜாக்ஸ் ஆடுதான் செய்யும். ஆடுவாங்கன்னு அது தெரியல. பட் ஆர்சிபி வெறுப்பேற்றுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் வில்ஜாக்ஸுக்கு பதிலா திலக் வர்மா ஷுட் பி தி நம்பர் 3 பிளேயர். ஏன்னா திலக் வர்மா பேக் டு பேக் செஞ்சுரிஸ் ஃபார் இந்தியா. அண்ட் ஆல்சோ கரண்ட் T20 செட்டப்ல கிரேட் மேன், கிரேட் ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு குட்டி ரைனா மாதிரி இஸ் பில்டிங் இஸ் இன்னிங். அண்ட் ஆல்சோ ஃபாலோட் பை ஸ்கையோட ஃபார்ம் பெருசா இல்ல, பட் அகைன் எந்த டைம் வேணாலும் ஹி மைட் கம் இன் டு த பார்ட்டி அண்ட் ஹி டு வெரி டேஞ்சரஸ். ஸோ அதனால இவங்க 4 பேர் வந்து நல்ல ஃபார்முக்கு திரும்ப வந்துட்டாங்கன்னா இட் வில் பி நைட்மேர் ஃபார் சிஎஸ்கே. இது என்னோட பாயிண்ட். எனக்கு எனக்கு ஒரு ஆளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது யாருன்னு சொல்லு விஜய். யாரு எம்ஏல சொல்றியா? ம். ரொனால்டு டிம் பாண்டியாவா? டேவிடா? டிம் டேவிட், இல்ல 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 இல்ல, கிருணால் அவங்க பாண்டியா, கேப்டன். அவங்க கேப்டன் ஹர்திக் பாண்டியாவா? ஹார்திக் பாண்டியா. ஏன்னா அவர் இருந்தாதான் நம்மளுக்கு 3 6 கிடைக்கும் ஃபைனல் ஓவர்ல. கண்டினியூஸா தலைக்கினே போட்டு கொடுப்பாரு வந்து. ஆனா அவங்க அதெல்லாம் சர்வீஸ் மிஸ் லெஜண்ட் பண்ணுவாங்க மேடி. ஏன்னா நீ நல்லா பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா எப்பயும் டெப்த்ல போடுவாங்க கண்டிப்பா. பாக்க. அண்ட் ஆல்சோ பேட்டிங்குமே நம்பர் 5ல வருவான். ஸோ ஒரு கேட்சுமே அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல நிற்பான். ஸோ இது எல்லா சர்வீசஸுமே மிஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம எடுத்துக்க வேண்டியது, நம்ம ஜெயிச்சு இந்த ஒரு 2 பாயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அவங்க மேபி அடுத்த ஹார்திக் இருக்கிற பாண்டியா 13 மேட்ச்ல பாத்துக்க வேண்டியதான். ஹார்திக் பாண்டியா இந்த இந்த ஓவர், இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் தீபக் சவாருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர். 2வது மேட்ச்ல இருந்து என் தலைவன் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுவான். பால் எடுத்து நின்றுவான். நியூ பால் எடுத்துட்டு தீபக் அந்த ஒரு சகார் ஒரு ஒரு எவ்வளவு பேண்ட பெரிய போட்டு ஸ்பின்னர். வந்துருவான். பேண்ட் போட்டு வருவான். இல்ல ஹார்திக் சூப்பர். பாண்டியா நல்ல பவுலர் தான். ஆனா தீபக் பேண்ட் நல்ல ஜெயஸ்வால் தான் பவுலர். நல்லா இருக்கிற பேண்ட் எல்லாம் லெஜெண்ட்ஸ் போடுறதுடா. அசோக் திண்டா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் போடுறது பேண்ட்னாலே அது. இன்னொருத்தர் போட்டிருப்பாங்கடா, எஸ்ஆர்எஸ்ல ஒருத்தன் கடைசியா ஆடினானே, அவன் பேர் என்ன? சித்தார்த் கவுல். சித்தார்த் கவுல். ரெட் கலர் பேண்ட போட்டாங்க ஒரு இது. ஓகே சார், ஓகே. இப்ப அடுத்து நம்ம இதுக்குள்ள வந்துடலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸ் டாஸ். நம்ம பேசிட்டீங்க. அண்ட் டாஸ் அண்ட் வந்து நடக்க போறது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக். ஸோ சேப்பாக்ல 3 ஸ்பின்னர் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த நான் பாயிண்ட் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் உங்க 2 பேர்த்திட்டையும். தோனி அஸ் அ கேப்டன் வில் ஆல்வேஸ் ரிலே ஆன் ஹிஸ் ஸ்பின்னர்ஸ். ஸோ ஸ்பின்னர்ஸை வச்சு அந்த மிடில் ஓவர்ஸ் ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணி அண்ட் நிறைய ஸ்பின்னர்ஸை பார்த்துருக்கோம் வழி வழியா. முரளிதரன், அப்புறம் இம்ரான் தாஹிர் கொஞ்சம் லேட்ல, அப்புறம் ஷதப் ஜகாதி, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங், சாமுவல் பத்ரி. சாம்பல் பத்ரி, அந்த நிறைய ஸ்பின்னர்ஸை வச்சு கூட வந்து இந்தியன் ஸ்பின்னர் லைக் ஜடேஜா, அஸ்வின் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்க பார்த்துருக்கோம். பட் ருத்ராஜ் அஸ் அ கேப்டன், ஸோ அந்த லாஸ்ட் 2 சீசனாவே ஹி இஸ் நாட் வெரி டிபெண்ட் ஆன் த ஸ்பின்னர்ஸ். ஸோ இஸ் கோ டு பவுலர் வில் பி ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அப்போது இந்த 3 ஸ்பின்னர்ஸை நீங்க எடுத்துக்காங்க இந்த தடவை. இது மைட் பி கோச் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் இல்ல டீம் மேனேஜ்மெண்டோட காலா, இல்ல மைட் ருத்ராஜ் கொஞ்சம் கேப்டன்சியோட சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க 2 பேரும் தனித்தனியா கேட்கணும். ஃபர்ஸ்ட் நாடி சொல்லு. ஆஹ் இப்போ நானும் இப்படிதான் யோசிச்சேன். ருத்ராஜ் வந்து பேஸ் ஃப்ரெண்ட்லியா போறான்னு சொல்லிட்டு. பட் போன வாட்டி வந்து சிஎஸ்கே பிச்சஸ்ல வந்து கொஞ்சம் பேஸ் அதிகமா இருந்தது. அண்ட் மகாராஷ்டிரால இருந்து வர்றதுனால அவனுக்கு பேஸ் ஆப்ரேட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. ஓகே. ஓகேவா? நானும் இந்த வாட்டி அப்படிதான் பண்ண போறாங்க போல நினைச்சேன். ஸ்டில் வி ஹாவ் பேஸ் பேட்டரி. பட் ஆப்ஷன்ல 2 பையுமே வந்து ஸ்பின்னர்ஸ் தான். நூர் அகமது 10 கோடி, அஸ்வின் 9.5 கோடி. அதுவும் இல்லாம தே காட் அன் அசிஸ்டன்ட் பவுலிங் கோச். ராவாக்கு பதிலா ஸ்ரீதரன் ஸ்ரீராம் ஸ்பின் பவுலிங் கோச். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொண்டு வந்ததுனால இந்த ஓகே. வாட்டி கண்டிப்பா ஸ்பின் ஸ்ட்ரோக் தான். அதுல நான் எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா அஸ்வின் ஜடேஜா ஆல்வேஸ் இன் பிளேயிங் 11. நூர் அகமது கண்டிப்பா கிரியேட் பண்ண போறான் டென்ட்டை. ஸோ இந்த காம்பினேஷன்ல வச்சு பாக்குறப்போ ருத்ராஜ் இந்த வாட்டி ஸ்பின் போவோம், ஓகே நம்ம கண்டிஷன்ஸ்க்கு ஃபேவரா போகலாம்னு சொல்லிட்டு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் இவங்க நூர் அகமதுக்கு போகாம வேற யாரோ ஃபாஸ்ட் பவுலர் போயிருந்தாங்கன்னா ஓகே ருத்ராஜோட பர்ஃபார்மன்ஸ் வேற இருக்கணும். பட் அவன் வந்து கண்டிஷனை ரிலே பண்ணி ஓகே நம்ம இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான்ஸ் மற்றதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அதான் தோணுது. ஏன்னா டிஜே பிராவோ மாதிரி ஒரு இடத்துல போனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பின் பவுலிங் கோச்சை வந்து அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சா கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் ஒரு ஸ்பின் பவுலிங் கோச் வந்து சிஎஸ்கே இருந்திருக்காங்களான்னு சொல்லி. ஐ டோன்ட் ரிமெம்பர் எனி நேம். ஆனா கோச்சிங் ஸ்டாஃபே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஐம் ஸ்ட்ராங்லி பிலீவ் தில் ஹேவ் அ ஸ்பின் சோக் ஃபார் ஆல் தி 7 மேட்சஸ். ஓகே. கிருஷ் நீ சொல்றா. இல்ல அதான் போன தடவை அடி வாங்கினதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்க. தம்பி இங்க பாரு, நம்ம கிட்ட இருக்கிறது கிளென் மெக்ரா இவங்க எல்லாம் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிறது இந்த பேசியிருப்பாங்கல்ல ஃபாஸ்ட் பவுலர் தான். மாப்பிள்ள, என்ன பேசியிருப்பாங்க? கூப்பிட்டு வச்சு கத்துக்க விட்டுருப்பாங்க லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு இல்ல சொல்லிட்டு. நீ இப்போ நான் எடுக்கிறேன்னா டிகிரேட் பண்ண மாட்டாங்க, நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான்.
இல்ல அதான் நீ ஃபாஸ்ட் பவுலிங் போறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்லாம் ஒண்ணு கிளென் மெக்ரா, பிரெட்லி, ஜான்சன்லாம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது துஷார் தேஷ்பாண்டே, கலீல் அகமத், இந்த மாதிரி சிங். பவுலர்ஸ் தான். ஆமா. அதனால நீங்க வந்துட்டு ஸ்பின் தான் நம்மளோட இது. அதனால சொல்லிதான் அவங்க 100 அகமதை எடுக்கும் போதே தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 20 இப்படியே தான் கோடிக்கு இருந்தாங்க 2 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. இப்படியே தான் 20 இருந்தாங்க கோடிக்கு நடுவில் 2 நடுவில் ஸ்பின்னர். அஸ்வின். ஆமா 10 கோடி. 20 கோடிக்கு 2 ஸ்பின்னர் 10. ஆமா அஸ்வின் வந்துட்டு 9.5. ஆஷன்னா வந்துட்டு 9.5. 9.75. எப்படியே தான் இருந்தாங்க மாப்பிள்ள 9.5. அஸ்வின் நூறாக இறக்கவே இல்லை. அதனால வந்துட்டு இந்த தடவை ஸ்பின் சோக் எனக்கு தெரிஞ்சு 7ல மினிமம் மினிமம் 6 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 6 மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. ஒரு மேட்ச் வந்துட்டு நம்ம அந்த பஞ்சாப் கூட திடீர்னு தோப்போம். அந்த மாதிரி ஏதாவது யாரு கூட தோக்கவே மாட்டாங்க, அவங்க கூட லக்னோ தோப்போம். லக்னோ கிட்ட தப்புமே. ஆமா, பஞ்சாப் கூட லக்னோ கிட்ட 1-9 ஆமா. அடிச்சு தோப்போம் ஒரு ஈவினிங் மேட்ச். அதே மாதிரி லக்னோ கூட பஞ்சாப் வந்து செஞ்சுரி அடிக்கும் அந்த மேட்ச். நான் ஸ்டேடியத்துல போய் உட்காந்து கண் கதற பார்த்தேன் அந்த மேட்ச். ஒரே ஒரு லக்னோ ஃபேன் மட்டும் குதிப்பானே. சரி, ஓகே. அண்ட் இதுவுமே நல்ல இதுதான் மேடம். ஏன்னா ஹோம் அவேன்னு ஒன்று இருக்கு. ஒரு டீம் ஹோம் டீம் வந்து அவங்களோட ஹோம் ஸ்ட்ரென்த்துக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேடியம்க்கு என்ன இது இருக்கோ அதை ரிலே பண்ணி டீம் பில்ட் பண்றதோ, அதை ரிலே பண்ணி அவங்க கேம் பிளான் வச்சுக்கிறதோ, அண்ட் ஆல்சோ அந்த சும்மா ஒரே ஹை ஸ்கோரிங் இல்லாம 260 240 இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஒரு வெரி இன்ட்ரிவிங் சேஸ், ஒரு 165 அந்த 150 மாதிரி 160. சேஸ்ல ஒரு ட்ரிக்கி கண்டிஷன், ஒரு பேட்டர்ஸ் எப்படி பிளே அவுட் பண்ணி ஆடுறாங்க, எந்த பவுலரை பர்டிகுலரா டார்கெட் பண்றாங்க. ஸோ அந்த கால்குலேஷன், ஒரு பிளேயர்ஸோட ஸ்ட்ராட்டஜி, அந்த பிளேயர்ஸோட ட்ரூ பொட்டன்ஷியல் அண்ட் இம்பாக்டே அப்பப்போ அந்த மேட்ச்ல தான் தெரியும். சும்மா எல்லா பாலும் வர்ற பாலா 6 அடிக்கிறேன் 4 அடிக்கிறேன் இல்ல லேப் ஷாட் ஆடுறேன், அது ஓகே ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் தான். பட் இது எல்லா மேட்சுக்கும் இப்படியே இருந்துச்சுன்னா சீரியஸ் ஐபிஎல்லே போர் அடிச்சிடும். சம் மாதிரி ஆயிடும். மேட்சஸ் சம் மேட்சஸ் ஹேஸ் டு பி அந்த பர்டிகுலர் ஸ்டேடியம் அண்ட் பிச்சுக்கு எப்படி இந்த பக்கம் ரியாக்ட் அந்த பக்கம் பண்ணுதோ போயிட்டு வர மாதிரி. அதுக்கேத்த மாதிரி ஒரு பெண்டுல மாதிரி அதுக்கேத்த மாதிரி இருந்துச்சுன்னா வில் பி குட், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் என்னோட பாயிண்ட். சார் ஓகே, நம்ம இப்ப அடுத்து இது போயிடலாம், நம்ம இம்பாக்ட் பிளேயர்ஸ் போயிடலாம். ஸோ இந்த தடவை ஐ வில் ஸ்டார்ட் வித் கிரிஷ். நீ சொல்றான் இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து ஃபேண்டசில எப்படி எந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தானா வி கேன் கெட் அ குட் டீம். ஃபேண்டசி ஓகே, 11. ஃபேண்டசி வந்துட்டு நான் ஓப்பனிங் ஐ வில் கோ வித் ரச்சின் ரவீந்திரா. த மேன் இன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கான், மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஸோ ரச்சின் ரவீந்திரா. அண்ட் சிஎஸ்கேல இருந்து இன்னொரு பிளேயர் ஐ வில் கோ வித் நூர் அகமத். ஓகே, நல்ல சாய்ஸ். மினிமம் ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் இருக்கு. அண்ட் அங்க வந்துட்டு நான் போற ஆள் வந்துட்டு மும்பைல 2 பிளேயர் எடுக்கணும்ல. ஸோ ஐ வில் கோ வித் திலக் வர்மா. ஸ்பின்னர் கொஞ்சம் ஓரளவு நல்லா திலக் வர்மா. அண்ட் இன்னொரு ஆள் பவுலர்ல இருந்து நான் போறேன், அஸ்வினி குமார் ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஆள் எனக்கு தெரிஞ்சு ஐ வில் கோ வித் லக் ஆஃப் ஓப்பனிங் என் தலைவன் சின்னவர் அர்ஜுன் டெண்டுல்கர். ஓகே ஓகே, அர்ஜுன் டெண்டுல்கர் ஆடினா நான் ஸ்டார்ட் பண்றது வந்து நான் வந்து மும்பைல இருந்து ஆரம்பிக்கிறேன். தீபக் சஹர். எனக்கு வந்து தீபக் சஹருக்கு கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும், இவ்வளவு வருஷம் ஆடி இருக்கான். ஸோ ருத்ராஜ் விக்கெட் எடுக்கிறதாகட்டும், ரச்சின் விக்கெட் எடுக்கிறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு விக்கெட் எடுக்க முடியும் ஓப்பனிங்லேயே கொத்த ஆட முடியும். அண்ட் இன்னொன்னு வந்து ஐல் கோ வித் சூரியகுமார் யாதவ். ஒரு பெரிய டெல்டான ஃபார்ம்ல தான் இருக்கான், பட் ப்ராப்ளி அந்த ஸ்பின் நல்லா ஆடுவான்றதுனால பெருக்கி 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 ரன் எடுக்க முடியும் அவனால சேப்பாக்ல. அதனால மும்பைல இருந்து 2 பேர். சிஎஸ்கேல வந்து ஜடேஜாவும் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு அண்டர் ரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ், செம்மையா ஸ்பின் பண்ணான் பால. இந்த வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுனால ஹி டுக் த லைம் லைட். பட் ஆனா ஜடேஜா வந்து பேக் யார்ட்ல அவ்வளவு சூப்பரா எக்கனாமிக்கலா டெட்லியா போட்டான். ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே கொண்டு வந்து ஹில் கிரியேட் த சேம் அண்ட் பேட்டிங்ல ரன் அடிக்க முடியும் ஜடேஜா. அண்ட் இன்னொன்னு வந்து ஐல் கோ வித் இவன் அன்சுல் கம்போஜ். ஆடினா அன்சுல் கம்போஜ், அப்படி இல்லைன்னா பத்திரானா. ஓகே, சோ வந்து அன்சுல் கம்போஜ் தான். பத்திரானா வந்து ஆடினானா பத்திரானா, இல்லைன்னா அன்சுல் கம்போஜ் தான். ஓகே, இப்போ என்னோட ஃபேண்டசி 11ல நான் ஃபர்ஸ்ட் சென்னையோட ஸ்டார்ட் பண்றேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிக் வந்து ருத்ராஜ் கேக்வாட். ஸோ ஒரு கேப்டன் அண்ட் ஆல்சோ நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம் கில் அண்ட் மற்ற எஸ்எஸ்வி அவங்களுக்குலாம் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதோ, ஸோ அதே மாதிரி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐபிஎல். ஏன்னா அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப் வரப்போகுது 2026. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. என்னதான் சையத் முஸ்டாக் அலி அதெல்லாம் பார்த்தாலும் ஐபிஎல்ல ஒரு நீ 200 ரன் அடிச்சிருக்க, ஒரு ஆரஞ்சு கேப் கன்டென்ஷன் இருக்க, இல்லை ஆரஞ்சு கேப்பே எடுத்திருக்கனா,
ஸோ யுவர் நேம் வில் பி லைக் நம்பர் ஒன் நேம் எழுதுவாங்க. அண்ட் ஆல்சோ அடுத்தடுத்து வர்ற T20 ஸ்குவாட்ல, இந்தியன் ஸ்குவாட்ல உனக்கு சான்ஸ் இருக்கும் அண்ட் உன்னை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமானது இருக்கும். அண்ட் ஹோப் ருத்ராஜ் வில் கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட இது அது. அண்ட் என்னோட இன்னொரு பிக் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ அஸ்வின் வந்து ஆப்வியஸா பவர் பிளேல போடுவாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த ஒரு ரெமினிசன்ஸ் ஆஃப் ஆஷ் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ரியான் ரிக்கில்டன் இருக்கான். ஸோ அதை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு அஸ்வின் மேபி இயர்லியாவே கொடுக்கலாம். அண்ட் ரோஹித் சர்மா, திலக் வர்மா திலக் வர்மா அந்த ஒரு நல்லிஃபை பண்றதுக்காக அஸ்வினை கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க தான் என்னோட ரெண்டு. அண்ட் ஆல்சோ அஸ்வின் மேபி பின்ச் ஹிட்டர் ஏங்க ஆர்ஆர்லேயே முன்னாடி அனுப்புனாங்க பேட்டிங்ல. மைட் பி இப்போ கான்வே ஆடாம இப்போ கிறிஸ் சொன்ன மாதிரி சாம் கரனை உள்ள வச்சு ஆடினாங்கன்னா அஸ்வினை மேபி முன்னாடி ப்ரமோட் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. அண்ட் சோ மெனி லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரைட் ஹேண்டர் அவுட் ஆயிட்டா உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ஒன்று. அண்ட் எம்ஐ சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட ரெண்டு ஃபேண்டசில பிக் பண்ற அளவுக்கான பிளேயர்ஸ் அப்படி யாரும் இல்ல. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க. மிச்சம் இருக்கிற ஹர்திக் பாண்டியா போல்ட் அவங்களும் இருக்காங்களா? யாரும் இல்ல. ஓகேடா. போல்ட் இருக்கு, ஆனா பிக் பண்ணி எடுக்கணும்ல, அந்த மாதிரிதான் இருக்கு போல்ட். அண்ட் ரோஹித் சர்மாடா. இன்னொரு ஆப்ஷன் ரோஹித் சர்மா பிலீவ் பண்ண முடியாதனால ஸோ சரிப்பா. போல்ட் அண்ட் மிச்சல் சாண்ட்னர். ஏன்னா சாண்ட்னர் அந்த ஒரு சூப்பர்ப்பா. ஸ்லோ ஸ்பின்னிங் விக்கெட்ல வந்து டெஃபினட்டா விக்கெட் எடுப்பான்னு சொல்லல, ஒரு 4-5 விக்கெட்லாம் எடுக்க மாட்டான், பட் 1-2 விக்கெட் மினிமம் எடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் ஆல்சோ வெரி எக்கனாமிக்கலா போட்டுருவான். எக்கனாமிக்கலா போட்டுருவான். பேட்டிங் அவ்வளவு தூரம் வருமானு தெரியல, பட் போட்டுருவான். அண்ட் இன்னொரு பவுலர் வந்து ட்ரெண்ட் போல்ட். ஸோ அந்த ஒரு இயர்லி ஸ்விங் இருக்கும். ஸோ மைட் பி தீபக் சஹாரோட ட்ரெண்ட் போல்ட்டோட ஸ்விங் வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் as far I concerned. Because left hander and ஒரு ப்ராப்பர் இன் ஸ்விங் ரைட் ஹேண்டருக்குலாம் நிக்கவே முடியாது. ஒரு மாதிரி உள்ள வரும் பால், இன்கமிங் டெலிவரினா டூ ப்ரூட்டல். ஸோ அதனால மை சாய்ஸ் வில் பி ட்ரெண்ட் போல்ட் அண்ட் மிச்சல் சாண்ட்னர். ஓகே ஓகே, ஓகே. ஸோ இப்போ எல்லா ப்ராபபிலிட்டி தான் பேசிட்டோம். ஃபைனல் செக்மெண்ட் வின் ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் நான் மேடி கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். நீ சொல்லு, அவுட் ஆஃப் 100 நம்ம சேம் இதுதான் பெர்சன்டேஜ்ல சொல்லு. சேம் 100 தான். 62-38. ஏன்னா வந்து மும்பை வந்து பாண்டியா பும்ரா இருந்ததுன்னா செம்ம ஈவனா போயிருக்கும். அந்த பாண்டியா பும்ரா இல்லாதனால எங்க தேடியா யாராவது ஃபிட் இன் பண்ணமே அப்படின்னு தான் ஃபிட் இன் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் பேட்டிங்லயும் வந்து டாப் கொஞ்சம் அந்த ஃப்ரெஷ் லெக்ஸ் இருக்கிறதுனால ஐ பிலீவ் சென்னை வந்து கேக் வாக்கா இருக்கும் இந்த ஸ்பின் ட்ரியோ வச்சு அட்டாக் பண்றதுக்கு. ஸோ 65 62-30. ஓகே, ஸோ கிறிஸ் என்னோட சொல்றான். சிஎஸ்கே 70-30. 70-30. Any reasons? பாண்டியா Same reasons தானா? 80-20 கொடுத்துருப்பேன். பாண்டியா இல்லாததால 70-30. சரி, ஓகே. என்னோட ப்ராபபிலிட்டியுமே 60-40 தான். ஏன்னா 60 ஃபார் சிஎஸ்கே அண்ட் 40 ஃபார் எம்ஐ. ஏன்னா மெயின் ரீசன் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இல்ல. அண்ட் ஆல்சோ அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன், இது சென்னையில நடக்குது. வான்கடையில நடந்தா மைட் பி ஈவன் 50-50 கூட போயிருந்துக்கலாம், ஈவன் சேம்ல வந்து. பட் த மேட்ச் இஸ் ஆன் சென்னை, சேப்பாக்கில் நடக்குது. ஸோ அப்படி ஸ்லோயர் ட்ராக்கா இருக்கும். அண்ட் திலக் வர்மா ஸ்கை எல்லாம் அந்த ஸ்லோ ட்ராக்குக்கு அவங்க அந்த பேடல் இது அப்புறம் 360 ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பால் வந்து பேட்ல மீட் ஆகாது. அண்ட் ஆல்சோ ஸ்பின்னை வந்து அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஜடேஜா, நூர் அகமது எல்லாமே நீங்க அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் மீட் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க டேக் ஆன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால எனக்கு வந்து சிஎஸ்கே வில் பி இன் அப்பர் ஹேண்ட்னு தோணுது. ஸோ அதனால என்னோட ப்ராபபிள் ரேட்டிங் வந்து 60-40 இதுதான். அண்ட் ஸோ நம்ம எல்லா செக்மெண்ட்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த மேட்ச். சண்டே 7 மணிக்கு 7:30 ஆரம்பிக்கும். 7 மணிக்கு தான் டாஸ். அண்ட் சென்னையில் நடக்குது கரகோஷங்கள். இதுல நம்ம மக்கள் பயங்கரமா அணி திரண்டு வருவாங்க. என் தலைவன் உள்ள வருவான். டிஜே என்ன பாட்டு போட போறானே, பொட்டு வச்ச பாட்டுக்காக நாங்க எல்லாருமே உட்காந்துருப்போம். எங்களை மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பாசிபிள் 11, உங்களோட ப்ராபபிள் இம்பாக்ட்ஸ் ஃபேண்டசியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பிளேயர்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ப்ராபபிள் 11 கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் ஈவன் வேற புது செக்மெண்ட் ஆட் பண்றதுனால சொல்லுங்க. We will definitely improvise and we can even have very meaningful discussions. So thank you so much. Thank you so much, Krish and Maddie. So நம்ம இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ பிளாக் பஸ்டரோட சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு மண்டே ப்ளூஸோட நம்ம ரிவ்யூல சந்திப்போம் மக்களை திரும்ப. Until and then, we are all signing from our trios. Thank you and bye-bye.